ஹாய் ஹலோ வெல்கம் டு திவாகர் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இட்ஸ் அ குக்கிங் வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் குக்கிங்னாலே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு டிப்ஸு இன்னைக்கு சொல்லி தந்து அந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் வீட்டில் ரொம்ப முக்கியமாக செய்கிற ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா தோசை. ஸோ தோசைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சட்னி. ஸோ சட்னி தான் இன்னைக்கு நம்ம திவாகர் இஷ்யூ. இன்னைக்கு நம்ம திவாகர் கிச்சன்ஸ்ல பார்க்க போறோம். வளன்னு பேசாம நம்ம மடமடன்னு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பட்டை மிளகா, 3 கரண்டி நெய், 2 கரண்டி எண்ணெய், போதுமளவான உப்பு, போதுமளவான தண்ணி. அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன்ல சில டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. ஸோ மோஸ்ட்லி உங்கள் யாருக்கும் தெரியாது, நம்ம சட்னியில் நெய் போட்டு செஞ்சால் அதோட ருசியே தனி. கண்டிப்பாக நிறைய பேர் நெய் போட்டு செஞ்சுருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். செஞ்சுருந்தீங்கன்னா சில பேர்த்துக்கு அதோட டேஸ்ட் தெரியும். செய்யாதவங்களாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை கேட்டுக்கோங்க. நெய் போட்டிங்கன்னா உங்களோட சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு பிறகு சட்டியில் நெய்யையும் எண்ணெயும் ஊற்றிடுங்க. ஊற்றுற பிறகு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கீங்களே அந்த வெங்காயத்தை எடுத்து எண்ணெயில் வதக்க ஆரம்பிச்சிடுங்க. வதக்கிக்கிட்டு இருக்க வேலையிலே கொஞ்சம் நடுவில் உப்பு போட்டுருங்க. எதுக்கு உப்பு போடணுன்னா, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கிள்ளி வச்சுருக்க பட்டை மிளகாவையும் எடுத்து போட்டுருங்க. அதையும் வதக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் சென்று தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்களே அந்த தக்காளியை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. வதக்கிட்டு இருக்க டைமிலே உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ஸ்டவ் பாய்க்கிறவங்களா இருந்தால், கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி ரெண்டுமே கொஞ்சம் சீக்கிரமாக பாய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடாங்கின்னு சொல்லுவாங்க, தட்டு, அந்த மாதிரி எடுத்து வதக்கிக்கிட்டு இருக்க டைமில் மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அதுக்கு வதங்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஸ்மூதி மாரி ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அண்ட் தென் உங்களுக்கு கேஸாக சரி எலக்ட்ரிக்காக சரி ரெண்டுமே வேஸ்ட் ஆகாது. சமைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாட்டு கேளுங்க, அப்போ தான் சந்தோஷமாக இருப்பீங்க. மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் காலை வந்தால். ஓகே காய்ஸ், அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு வதக்கிடணும். எல்லோரும் கண்டிப்பாக யோசிப்பீங்க எதுக்காக தட்டில் எடுத்து வைக்கிறேன்ட்டுன்னு. எதுக்காக தட்டில் எடுத்து வைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி சட்னியை கரெக்டான ஒரு டெக்ஸ்டருக்கு மாற்றணும்னா நம்ம அரைச்சி ஆகணும். கரெக்டாக நீங்கள் அரைக்கும் போது சூடு ஆறாமல் அரைச்சிங்கன்னா
அந்த மிஷின் வந்து உங்கள் மேலேயே அந்த சட்னியெல்லாம் தேய்ச்சிரும். ஸோ இது கண்டிப்பாக எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தட்டில் ஆற வைங்க. ஆற வைக்காமல் போட்டு பிளெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கு பிறகு வந்து பிளெண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இதே நீங்கள் வந்து வீட்டில் வந்து குறைவான ஆளாக இருந்தீங்கன்னா தண்ணி குறைவாகவே ஊற்றி அரைங்க. அதிகமான ஆளாக இருந்தீங்கன்னா தண்ணி கூட ஊற்றி அரைங்க. Chicks down in Texas, all the way to New Orleans, where the girls cook catfish. And in LA, every chick's an actress. Hollywood status with the shaded glasses. To Detroit, yeah, the place that I rest, where the ladies got asses and love live sex. And Hot Atlanta, y'all, is one of the best, where they speak southern slang and smoke live cess. And New York women, they're way too fresh. Too much on your mind, let me ease that stress. I wish you all were mine, it's so selfish. Maybe I'm feeling myself too much, I guess. But to my ladies all across the globe, in small towns that I don't even know. கைஸ், கண்டிப்பாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வீடியோ பார்த்தா தான் உங்களால் அந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஸோ கைஸ், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதில் நிறைய நான் நடுவில் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் என்னென்ன போடணும், என்னென்ன எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்னு நடுவில் கொடுத்துருந்துருப்பேன். என்னால் வந்து வீடியோ டைமில் பேச முடியல, அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவோட சேர்த்து பேசியிருக்கேன் ஆடியோவாக. வீடியோவில் ஏன் என்னால் பேச முடியலன்னா ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. ஏன்னா சட்டிலாம் கிண்டுறோம்ல, ஸோ அந்த சத்தம் அதிகமாக இருந்தனால நான் வீடியோ தனியாகவும் ஆடியோ தனியாகவும் செஞ்சேன். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆடியோ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சமையல் பற்றி வீடியோ, குக்கிங்ஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபேமிலி வந்து இன்னும் பிக் ஆக்கணும், இன்னும் பெரிய ஃபேமிலி ஆக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, 3-4 விஷயம் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட், த மெயின் திங் சப்ஸ்கிரைப். இது 4ஐயும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும், மறந்துடாதீங்க. 5வது ஒரு விஷயம் இருக்குது, டர்ன் ஆன் த நோட்டிஃபிகேஷன் பெல். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, காமெண்ட் பண்ணுங்கள், டர்ன் ஆன் த notification bell. Okay guys, bye, see you in next video.